ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சொன்னவனே எதை பற்றி யோசிக்காமல் என்னுடைய கைகளை தொட்ட உனக்கு இன்னைக்கு கண்டிப்பா நீ எதிர்பார்த்த உதவி உன் கைகளில் வந்து சேரும். உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியில்லாமல் உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு காரண காரியத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்க நான். தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீயும் எல்லாமே சரியாகும், நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நீ தோத்துட்டேன்னு யாராவது உன்னை கேலி செஞ்சா அவங்கக்கிட்ட சத்தமாக போய் சொல்லு. ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் இந்த வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் உன்னை போல சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கும் வரலாற்றில் இடம் கிடையாதுன்னு. நீ எப்படியும் முன்னேறணும்னு தான் இவ்வளோ கஷ்டப்படுற. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி கவலைப்பட்டு கதறி அழுத உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி நீ அச்சப்படவோ அவசரப்படவோ தேவையில்லை. உன் தலையெழுத்தையே மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. ஜாதக கோளாறு, கிரகம் சரியில்லைன்னு உன் வாழ்க்கையில் இப்போ மற்றவங்க என்ன சொன்னாலும் எல்லா தீமைகளையும் விலக்கி வச்சு உனக்கான நன்மைகளை செய்வதற்காக தான் என்னுடைய கைகளை தொட சொன்னேன். நீ என்ன எதிர்பார்க்குற, எது நடக்கணும்னு ஆசைப்படுற, ஆனால் அது நடக்கிறதுக்கு உனக்கு உதவி தேவைப்படுதுன்னு அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்ய நான் ஓடோடி வந்திருக்கேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்காக நீ கவலைப்படவோ வருத்தம் கொள்ளவோ போராட்டம் அடையவோ செய்ய வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு விட்டுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களே அங்கே நல்லா ஆனந்தமாக இருக்கும்போது நீ எதுக்காக இப்போ கவலைப்பட்டு துன்பங்களை சுமந்து உன்னை வருத்தி கொள்கிறாய்? யார் போனாலும் போகட்டும்னு அமைதியாக இரு. உனக்கானது ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. உன்னுடைய நல்ல தூய்மையான எண்ணத்திற்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. அதுவும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். முதல்ல நீ ஒன்றை மாற்றிக்கிட்டினா அப்புறம் இந்த உலகத்தையே மாற்றிடலாம். நீ எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தால் புத்தி மழுங்கிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதையாவது யோசித்து ஏதாவது ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நன்மைகள் நல்லபடியாக வந்து சேரும். நீ கேட்ட வேண்டுதல்கள் என் செவி வந்து சேர்ந்துடுச்சு. நிச்சயமா உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் என் செல்லமே. நீ செய்த தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற போது உன்கிட்ட எல்லாரும் கையேந்தி வந்து நிற்கும்படியும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியும் ஒரு நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வரப்போகிறேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறப் போகுது. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி எல்லாமே சரியாகவே நடக்கும். வாழ்க்கையில் வயசு ஆக ஆக கொஞ்சம் அன்பும் பொறுமையும் கூட அதிகரிக்கணும். எவ்வளோ வயசானாலும் நான் மாற மாட்டேன் திருந்த மாட்டேன்னு ஒரே மாதிரி இருக்காதே. வயசு மட்டும் அதிகரிக்கிறதுனால உனக்கு மரியாதை கிடச்சிடாது. எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கவும் முடியாது. உன்னுடைய செயல்களையும் நீ சரியாக செஞ்சுக்கணும். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் தருவதற்கான காலம் வந்துருச்சு. நீ சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்போடு பேரும் புகழும் நலமும் பெற்று வாழப் போகிறாய். இல்லாதவங்க யாராவது உன் முன்னால் வந்து கையேந்தி நின்னாங்கன்னா உன்னால் முடிஞ்சதை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய். இல்லேன்னு மட்டும் இரக்கமில்லாமல் சொல்லிட்டு கடந்து போகாதே. இரும்பு பெட்டி நிறைய சேர்த்து வச்சாலும் யாரும் இறந்து போகும்போது அதுலேருந்து ஒரு ரூபா கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் என்ன, இந்த உலகத்தில் நீ சம்பாதிச்சதுல ஏதோ ரொம்ப குறைவாக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சா கூட அது யாராவது ஒருவருக்கு பயன்படும் அல்லவா? உன் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தெளியாமல் நீ கவலையோடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எதிர்பார்த்ததை செய்து தர ஓடி வந்தேன். நீ நினச்சது போல எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற. அதில் ஏதாவது ஒன்று மாறி போனாலும் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாமல் நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு நல்லா புரியுது.
இது மாறிடும் அது மாறிடும்னு நீ ஆசைப்பட்டாலும் எதுவுமே மாறலையேன்னு நீ கவலைப்படுறதும் எனக்கு நல்லா புரியுது என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில இப்போது எல்லா முடிவுகளும் உனக்கு சாதகமாகத்தான் அமைய போகுது. நீ செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செய்யி. நீ இதுவரைக்கும் தோல்வியை பலமுறை பார்த்துருக்க, வெற்றியை சில முறைதான் பார்த்திருக்கிறாய். ஆனால் இப்போது உனக்கான மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். பணம் பத்தும் செய்யும். உன் கையில் பணம் இல்லைன்னா இந்த சொந்தக்காரங்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை கால் காசுக்கும் மதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் உன்கிட்ட பணமும் பொருளும் இருந்துச்சுன்னா நீ என்ன தப்பு செஞ்சாலும் உன் மேலே எவ்வளவு குறை இருந்தாலும் அது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. உன்னை வஞ்ச புகழ்ச்சியாகவே புகழ்ந்து உன்னை குழி தோண்டி பள்ளத்தில் இறக்கி விட்ட பின்னாடி தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதனால தான் எப்போதுமே காசு பணத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத. சம்பாதித்து பணத்தை சேர்க்கறது முக்கியம் இல்லை. பணம் இல்லாமல் நீ கஷ்டப்படும் போது உன்னை மதிக்காத யாரையும் நீ நல்லா வளர்ச்சியடைந்து வாழும்போது கிட்ட சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பணம் இருந்தா பொருள் இருந்தா முக்கிற மாதிரி மொக்கிற கூட்டங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது என் செல்லமே. அந்த கெட்ட மனுஷனுடைய கெட்ட எண்ணங்களே உன்னை கருக வச்சிடும். அதனால் நீ தான் எப்போதும் எல்லா சூழ்நிலையும் பார்த்து நடந்துக்கணும். வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மன நிம்மதி. மன நிம்மதியை நீ தொலைச்சிட்டினா வாழ்க்கையே உன்னை வெறுத்து விடும். அதனால் புரிதலோடும் நிதானத்தோடும் நடந்துக்கோ. இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்தில் அவனோடு சேர்ந்து பயணிக்கிற அத்தனை பேருக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீ நிதானத்தோடு பொறுமையோடு உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ பழகு. தினமும் இரவு எதையாவது யோசிச்சுக்கிட்டே, காலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்திரிக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டே, மன அழுத்தத்தோடு கண் விழிச்சுக்கிட்டு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையும் ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல மாற்ற வந்திருக்கேன் என் செல்லமே. இந்த நாள் கண்டிப்பாக உனக்கான சந்தோஷ நாளாக தான் இருக்கும். உன்னை மனிதர்கள் யாராவது கை தூக்கி விட்டாங்கன்னா அவர்களுடைய உயரத்துக்கு மட்டும்தானே தூக்கி விட முடியும். ஆனால் இந்த வராகியம்மா நான் நினச்சேன்னா உன்னை வானளவுக்கு மிக மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல தான் நான் உன்னை உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னிடம் காட்டும் பக்தியும் மற்றவங்களுக்கு உதவ நினைக்கிற உன்னுடைய குணமும் கண்டிப்பாக உன்னை செல்வ வளத்தோடு வாழ வைக்கும். இன்னும் உயரத்தில் உன்னை உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே என்னிடம் வேண்டுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன் கூட இருக்கவங்களே உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை நினச்சி நீ கவலைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உன் குடும்பத்து ஆட்களுக்கு உன்னை சரியான முறையில் புரிய வைக்க வேண்டிய வகையில் நான் புரிய வைக்கிறேன். நீயாக புரிய வைக்க முயற்சி செஞ்சு சூழ்நிலையை கஷ்டமாக்கிக்க வேணாம். நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்க போகுது. உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்த அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீ என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு மட்டும் தப்பாக யோசிக்காதே. உனக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியே உன் பிரார்த்தனை மூலமாகத்தான் கிடைக்குது. பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்தாதே. கண்டிப்பாக எல்லா விதமான சக்தியையும் தைரியத்தையும் துணிவையும் வெற்றியையும் கூட நான் உன் கைகளில் கொடுப்பேன். காலம் மாறப்போகுது, கட்சியும் மாறப்போகுது. இன்றே உனக்கான வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. நீரிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் துக்கமும் துயரமும் விலகி போய் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தானே எல்லா இடத்திலும் கடிகாரம் உயரத்தில் வச்சிருக்கிறாங்க. நீயும் கடினமாக உழைக்கும் போது உன்னாலும் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். சில கசப்பான உண்மைகளை மற்றவங்க கிட்ட நீ வெளிப்படையாக சொல்லும்போது அவங்க உன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவே நீ இனிப்பான பொய்களை சொல்லும்போது
அது அழகா சிரிச்சுக்கிட்டே கேட்குற இந்த மனிதர்கள் நீ உண்மையை சொல்லும்போது உன்னை தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக நீ வருந்த வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இனிமையானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன். உன்னை பற்றி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காதவங்களை பற்றி தான் நீ எப்போதுமே காலம் முழுக்க யோசிச்சுட்டு இருக்க. முதல்ல உன்னை பற்றி யார் யோசிக்கிறாங்க, யார் உனக்காக நல்லது யோசிக்கிறாங்கன்னு பாரு. உனக்காக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக கல்லை போல இருப்பேன்னு நினைக்காத. உனக்காக உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு உயிரை உனக்கு நான் தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. சந்தனத்தை எவ்வளவு சின்ன துண்டா வெட்டினாலும் அதன் மனம் மாறாது. அதே போல் நல்ல மனிதனாகிய நல்ல பிள்ளையாகிய உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். சில விஷயங்களை மறப்பதற்கென்றே சில உறவுகள், சில மனிதர்களை மறக்கவே முடியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்கள். நீ மறக்க நினச்சாலும் மறக்க முடியாத அளவுக்கு சில பேர் உன் மனசில் ஞாபகமாக ஒட்டிக்கிட்டு இருக்கதும், அதை நினச்சி நினச்சி நீ யோசிக்கிறதும் வருத்தப்படுறதும் அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உன்னுடைய பலமாகவும் பலவீனமாகவும் ஏதாவது ஒரு உறவு உனக்குன்னு அமைஞ்சிருவாங்க. வாழ்க்கையினாலே இதுதான். ஒரு குடும்பத்தில் பெற்றவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் தான் பலமாகவும் பலவீனமாகவும் இருக்காங்க. உன் குடும்பத்திலையும் நீ யாரை பலமாக நினைக்கிறியோ அவங்க தான் உன் பலவீனமும் கூட. நீ எப்போதும் பலத்தை அதிகப்படுத்திக்கோ, பலவீனத்தை இல்லாமல் செய்துவிடு என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் போது தானே உன்னிடம் இல்லாதவற்றையும் நீ இழந்தவற்றையும் உனக்கு ஆழமாக யோசிக்க தோணுது. வருந்தாதே என் செல்லமே. உனக்காக இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரி செஞ்சிடுறேன்.